விவர்ஸ், ஏரியா 51 பற்றி அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வேர்டினை பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். இது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று. ஏரியா 51 என்பது ஏலியன் ஆராய்ச்சிகளுடன் தொடர்புடைய ஒரு வேர்ட் ஆகும். அமெரிக்காவின் நெவாடா பாலைவனத்தில் உள்ள ஒரு பகுதிதான் ஏரியா 51 என்பது. இது இப்போதும் இந்த உலகம் முழுக்க இது என்ன என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏலியன்கள் அந்த இடத்தில் வசிக்கின்றார்களா, உண்மையில் வசிக்கின்றார்களே என்ற கட்டுக்கதைகளும் அல்லது வினாக்களும் எழுப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அந்த இடத்தில் யுஎஃப்ஓக்கள் வந்து செல்கின்றன. அவை பற்றிய உண்மை உலகத்திற்கு தெரியாமல் அமெரிக்கா பார்த்து கொள்கின்றது போன்ற பல்வேறு கதைகள் இப்பொழுதும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எனவே ஏரியா 51 குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஏரியா 51 என்ற பெயரே உலக மர்ம ரசிகர்களுக்கு ஒரு பரிச்சயமான பெயராக இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு தெரியாத பெயராக இருக்கும். இந்த ஏரியா 51இல் எந்த பொதுமக்களும் எவருமே நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான யுஎஃப்ஓக்கள் வந்து இறங்குவதாக குற்றச்சாட்டுகளும் நிகழ்ந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து பார்ப்போம். அமெரிக்கா நெவாடா பாலைவனம், நெவாடா மாநிலத்தில் உள்ள ஒரு பாலைவனம். அங்கு யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் கட்டுப்பாட்டில் தான் இது முழுக்க உள்ளது. அங்குதான் இந்த ஏரியா 51 என்ற ஏரியா, அந்த பகுதி 1955இல் நிறுவப்பட்டது. இது மிக ரகசியமான விமான மற்றும் ஆயுத சேவைகளுக்காக ஆரம்பத்தில் நிறுவப்பட்டது. லொக்ஹெட் U-2 ஸ்பை பிளான், இங்குதான் அமெரிக்காவின் மிக பிரபலமான லொக்ஹெட் U-2 ஸ்பை பிளான் இங்குதான் டெஸ்ட் செய்யப்பட்டது. பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான மெப்கள் கூட இங்குதான் டெஸ்ட் செய்யப்பட்டன. ஆனால் பிறகு ஏரியா 51 என்பது உண்மையிலேயே ஒரு அதிசயமாக மாறத் தொடங்கியது. அது இராணுவ பரிசோதனைகளின் மையமாக இருந்த அதே நேரத்தில் பல புரியாத ஏலியன் தொடர்பான ஆய்வுகளுக்கும் அங்கு இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் மெல்ல ஆரம்பித்தன. இப்பொழுது இதன் வரலாற்றை நாம் பார்த்தால் 1947ற்கு செல்ல வேண்டும். ஏலியன் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள ஏலியன் சம்பவங்கள் குறித்து பார்க்க வேண்டும் என்றால் 1947ற்கு செல்ல வேண்டும். ரோஸ்வெல் இன்சிடென்ட் என்று ஒன்று உண்டு. ஒரு உராய்வான பொருள் இந்த பூமியில் மோதிவிட்டு சென்றது என்று அந்த ரோஸ்வெல் இன்சிடென்ட் சொல்கின்றது 1947இல். இது ஏரியா 51 அமைக்கப்படுவதற்கு முன்னரேயே நிகழ்ந்துள்ளது. எனவே ஏரியா 51 அமைக்கப்பட்ட முதல் காரியமாக இந்த இராணுவ விடயங்களுடன் இந்த ரோஸ்வெல் இன்சிடென்ட் குறித்து ஆராய்ந்தது. பிறகு இதற்கு 1989இல் இங்கு என்ன நடைபெற்றது என்றால், ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ஜினியரிங் இங்கு பண்ணினேன் என்று கவர்மெண்ட் ஒஃபீஷியல் ஒருவர் இங்கு இது தொடர்பாக ஒத்துக்கொண்ட ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது இங்கு எலிமெண்ட் 115 என்னும் விசித்திர ஒரு பொருள் டெஸ்ட் பண்ணப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது. எனவே அதிலிருந்து இது யுஎஃப்ஓக்களுக்கான தளமாக இருக்குமோ என்று உலகம் முழுவதும் பேசும் பொருளாகியது. அறிவியல் ரீதியாக இது உண்மையா பொய்யா என்று இன்னும் யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க அரசு என்ன உண்மைகளை இங்கு மறைக்கின்றது என்று மற்றும் பல மனிதர்களும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் ஏனையவர்கள், சுற்றுலா பயணிகள் யாரையும் அங்கு செல்ல அனுமதிப்பது இல்லை? முதலாவது கேள்வி. பல ஆய்வாளர்கள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள் அவர்களது மரணத்தின் பின், அதாவது இங்கு பணியாற்றிய பல ஆய்வாளர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரிகளின் மரணத்தின் பின் சில தகவல்கள் கசிந்துள்ளன. 2013இல் CIA தன்னிச்சையாக ஏரியா 51 இருப்பதை ஒப்புக்கொண்டது. டிஸ்க்ளோஷர் இயக்கம் மக்களிடம் முழு உண்மையை சொல்ல வேண்டும் என்று இன்னும் அந்த டிஸ்க்ளோஷர் என்ற ஒரு இயக்கமானது, உலகில் இயங்கும் ஒரு இயக்கமானது, மக்களிடம் இது முழு உண்மையையும் அமெரிக்க அரசு சொல்ல வேண்டும் என்று இதுவரை கோரிக்கொண்டுதான் இருக்கின்றது. என்றாலும் அதற்கான அமெரிக்க அரசு இன்னும் மௌனம் காத்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இது ஏரியா 51 மர்மங்கள் நிறைந்த இடம்தான். நாசா, பென்டகன், செட்டி எனப்படும் சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற அமைப்புகள் திட்டங்கள்
கூட ஏலியன்கள் தொடர்பாக உண்மையான கண்காணிப்புகளை எல்லா மக்களும் அறியும் வகையில் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த ஏரியா 51 மட்டும் ஏன் அது ரகசியமாக செய்து கொள்ள படுகின்றது? இதில் இஸ்ரோவும் பங்கு பெறுமா? இஸ்ரோ இதில் ஏதாவது ஒரு விடயத்தில் பங்கு பெறுமா என்ற கேள்வி இப்பொழுது லேட்டஸ்டாக கேட்கப்படுகின்றது. ஏலியன்களை நிரூபிக்க முடியுமா, யுஎஃப்ஓக்களை நிரூபிக்க முடியுமா என்பதை 100% ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. எனவே ஏரியா 51 பற்றி இன்னும் முழுமையாக எமக்கு அறிய கிடைக்கவில்லை. அது ஒரு ஏரியா என்பது, அது ஒரு பகுதி என்பது எமக்கு தெரியும். பூமிக்கு அப்பால் இருந்து ஏதாவது தொடர்புகள் அங்கு நிகழ்கின்றதா, ஆய்வுகள் நிகழ்கின்றதா என்று எமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்த உண்மைகள் வெளிவராமல் பார்த்து கொள்கின்றனர். என்றாலும் ஏரியா 51 என்று ஒன்று இருக்கின்றது, அங்கு இராணுவ மற்றும் ஏலியன் தொடர்பான ஆய்வுகள் நிகழ்கின்றது என்பது மட்டும் நிச்சயமாக தெரியும். தொடர்ந்தும் இது மாதிரியான மிஸ்டரிகளை உங்களுக்கு கொண்டு வரும், தமிழ் மொழியில் கொண்டு வரும் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.